ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் ரோஹித். நான் மண்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஒரு டாப் 4 கம்பெனிஸ் பற்றி பேசலாம். அது இந்தியாவில் வந்து பயங்கர டாமினண்ட்டாக இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும். அதோடைய ஷேர்ஸும் இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த கம்பெனிஸை வாங்குறத விட அதோடைய பேரண்ட் கம்பெனிஸ் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பெட்டர் எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும். பல பிராண்ட்ஸ்ல இருந்து அதுக்கு ராயல்ட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த லிஸ்ட்ல வந்து நேற்று மாருதி சுசுகி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் யூனிலிவர். இது வந்து இந்தியன் கம்பெனி கிடையாதா, இதுக்கு ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமா, அது ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு நான் நேற்று வீடியோல வந்து ராயல்டி வந்து 5% கொடுக்குறாங்க மாருதி வந்து சுசுகிக்கு, அதாவது பேரண்ட் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அதோட டோட்டல் வந்து 40 crores அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து 400 crores, அதுக்கு பதிலாக நான் 40 crores அப்படின்னு மாற்றி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்டே 400 crores கரெக்டாக சொன்னேன், அப்புறம் சடனாக 40 crores மாறி சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து செக் பண்ணும்போது தான் சொன்னேன். ஸோ அதனால நான் இங்கே சொல்லிடுறேன். அதோடைய இது வந்து 5%, கிட்டத்தட்ட 40 crores 400 crores கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்றது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஷாம்பியோ சோப்பியோ எடுத்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா யூ அப்படின்ற ஒரு ஷேப்ல இருக்கும். ஸோ அதுதான் யூனிலிவர் அப்படின்றதுக்கான அடையாளம். ஸோ இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்றது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குரூப் சேல் பண்ற ஒரு கம்பெனி. என்னென்னா நிறைய சேல் பண்றாங்க. ஸோ இது பல கம்பெனிஸ் பல பிராண்ட்ஸை சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோப்பு, ஷாம்பூஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு பல பிராண்ட்ஸ் பல விஷயங்கள் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளா ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். டவ், லைஃப் பாய்ஸ், லக்ஸ் அண்ட் வந்து க்ளோஸ் அப், அந்த மாதிரி பிராண்ட்ஸ் அண்ட் வந்து டாமேக்ஸ், அந்த மாதிரி பல பிராண்ட்ஸ் அண்ட் பல இது சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, பல ப்ராடக்ட்ஸை. ஸோ இந்த கம்பெனி வந்து இதோடைய பேசிக்கான பிஸ்னஸ் ரேஷியோஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஸோ இவங்களுடைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன எக்ஸ்போஷர்ஸ் போகுது, என்ன வாங்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 5,30,197 crores. இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 2,225 crores. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூனிலிவர் வெளியில போயிட்டு வாங்கினீங்க, இந்துஸ்தான் யூனிலிவர் சொல்றது கிடையாது, யூனிலிவர் வேர்ல்டு வைட் அது வாங்கினீங்களா, உங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 98 lakhs crores, கிட்டத்தட்ட 1 கோடி பிளஸ் இது ஆக போகுது. அது வந்து டாலரை கால்குலேட் பண்ணும்போது பில்லியன்ஸ்ல மாறிடும். ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் கேப் இருக்கு. நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து 19 lakh crores அந்த அளவுக்கு அவங்களுடைய மார்க்கெட் கேப் இருக்கு. அண்ட் கரண்ட் பி அவங்களுடைய இது நான் சொல்றது யூனிலிவர் வேர்ல்டு இது எவ்வளோ ஸ்டாக் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. ஒரு எஃப்எம்சிஜியோடைய யூனிலிவர் வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி தான். ஸோ அதோடைய ஸ்டாக் பி வந்து 17. நம்ம இங்கே ஐடிசி தான் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுவே 30 கிட்ட டச் ஆயிட்டு இருக்கு. பட் இதோடைய ஸ்டாக் பி, அதாவது இந்துஸ்தான் யூனிலிவர் இந்தியாவுடைய யூனிலிவருடைய ஸ்டாக் பி வந்து 51. ஸோ 51 கொடுத்து நம்ம இங்க வாங்குறது பதிலாக ஃபாரின்ல வந்து ஜஸ்ட் 17. பட் பல பிராண்ட்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பிராண்ட்ஸ் இருக்கும். இங்க இல்லாத ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ற பாருங்க. டவ் அண்ட் நார், இந்த டவ் அப்படிதான் நம்ம இந்தியாவில கிடைக்கும். நார், ஆக்ஸ், லைஃப் பாய், மெக்னம், லவ் அண்ட் பியூட்டி பிளானட் அண்ட் க்ளோஸ் அப், க்ளோ அண்ட் லவ்லி, கொர்னெட்டோ, குளோண்டைக் பார், பர்சில், பிரேயஸ், லிவர் 2000, கம்ஃபர்ட், கிளியர் அண்ட் டொமஸ்ட், இம்பல்ஸ், பாண்ட்ஸ், சர்ஃப் அண்ட் பிரீஸ், டாமேக்ஸ், சன்லைட், வாஸ்லின் ஃபுட்ஸ் அப்படின்னு பல பிராண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பாக்குறதுக்கு வந்து இது கம்மியான பிராண்ட்ஸ் தானே அப்படின்னு பாப்பீங்க. பட் இதுல உள்ள போய் பார்க்கணும். ஸோ ஆக்ஸ் பர்ஃபியூம்ஸ் மட்டும் தான் இருக்கா, மென்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 90 கண்ட்ரீஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு பல பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ டவ்னா வெறும் சோப் தான் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, டவ் உடைய ஷாம்பூ, கண்டிஷனர்ஸ், மாய்ஸ்சரைசர் பல பிராண்ட்ஸ் இருக்கு. இங்க இது லைஃப் பாய்ஸ் கிட்ட போட்டீங்கன்னா லைஃப் பை சோப்ஸ், அந்த மாதிரி பல பிராண்ட்ஸ் ஒன்னொன்னுக்கிட்டே ஒரு பிராண்ட்ஸ் ஒரு இது போயிட்டே இருக்கும். நீங்க வந்து இங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்க இதுல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில கிடையவே கிடையாது. பட் நீங்க வந்து யூனிலிவர் ஃபாரின்ல வாங்கும்போது அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதோடைய ப்ராஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி யூனிலிவர் ஃபாரின்ல வாங்குங்க அப்படின்னு சொல்றேன். வாங்குங்க மீன்ஸ் வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்றேன், நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இவங்களுடைய என்னென்ன பிராண்ட்ஸ் இவங்க ஓன் பண்றாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் கேஸ்ட்ல வந்து பெப்சோடன், க்ளோஸ் அப், லிவர் ஆயிஷ், அதோடலாம் பேஸ்ட் அண்ட் வந்து ஸ்கின்ஸ்க்கு தேவையானது வந்து டவ், லைஃப் பாய், லக்ஸ், பர்ஸ், லிரல், ஹமாம், லிவர் ஆயிஷ் அப்படின்னு பல பிராண்ட்ஸ் ஓன் பண்றாங்க. ஸோ ஸ்கின் கேருக்கு க்ளோ அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் லவ்லியை க்ளோ அண்ட் லவ்லியா மாத்திட்டாங்க. பான்ஸ், வாஸ்லின் அண்ட் லாக்மி, லிவர் ஆயிஷ் அதுலயும் இருக்கு. ஸோ பல இது ஓன் பண்றாங்க. ஹேருக்கு ட்ரெசமே, டவ், இந்துலேகா, லிவர் ஆயிஷ் அப்படின்ட்டு பல பிராண்ட்ஸ் ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. பல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து 29% ஆஃப் ரெவன்யூ வருது. அதுல வந்து இந்த 29% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விம், சிஃப், டாமெக்ஸ், சன்லைட், நேச்சர் ப்ரொடெக்ட் அண்ட் ஃபேப்ரிக் வாஷ்க்கு வந்து கம்ஃபர்ட், வீல், ரின், சர்ஃபெக்சல்,
அண்ட் லவ் அண்ட் கேர் பியூரிஃபையர்ஸ்க்கு வந்து பியூரிட் அப்படின்னு ஒரு பல பிராண்ட்ஸ் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க, பல ப்ராடக்ட்ஸ் ஓன் பண்ணி சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்ல ஒரு 29% ஆஃப் ரெவன்யூ வருது. ஸோ ஃபுட்ஸ்ல என்னென்ன பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார், கிசான், ஹெல்த்ஸ்மேன், அன்னபூர்ணா. அண்ட் பிவரேஜஸ்ல வந்து லிப்டன், ப்ரூ, ப்ரோக், பாண்ட், ரெட் லேபிள், தாஜ்மஹால் அண்ட் டாஸே, த்ரீ ரோசஸ் அப்படின்னு பல பிராண்ட்ஸ் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. காஃபி, டீ அண்ட் பிளாக் டீ அந்த மாதிரி, சாரி பிளாக் காஃபிக்கு தேவையானது, கிரீன் டீக்கு தேவையானதெல்லாம் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நியூட்ரிஷன்ஸ்ல வந்து ஹார்லிக்ஸ் ஓன் பண்றாங்க. அண்ட் ஐஸ்கிரீம்ல குவாலிட்டி வால்ஸ் ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 lakhs பிளஸ் ஸ்டோர்ஸ்ல வந்து இவங்களுடைய இதை சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் 90% ஆஃப் ப்ராடக்ட் சேல் பண்றதுல இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான் அதிகபட்சம். அண்ட் இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் லீடர் வந்து 90% ஆஃப் மார்க்கெட் லீடர்ஷிப்ஸை இவங்க தான் ஓன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இதையும் தாண்டி பல ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஓன் பண்றாங்க. அதை நான் சொல்லியிருந்தேன், பல பிராண்ட்ஸ், மெக்னம், நார் அந்த மாதிரி பல பிராண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் சொல்றது, இந்த பிராண்ட்ஸ் இங்கே வாங்குறது பதிலாக இந்துஸ்தான் யூனிலிவர் நான் இங்கே வாங்குறது பதிலாக யூனிலிவர் வெளியில வாங்கினா 17 ஸ்டாக் பிஇல எனக்கு பல பிராண்ட்ஸோடைய ப்ராஃபிட்ஸ் வந்து அங்கே போகும். இவங்க வந்து ராயல்ட்டி கிட்டத்தட்ட 8 to 9% ஆஃப் ராயல்ட்டியை பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி கான்ஸே கிடையாது, மொத்தமே ப்ரோஸ் தான், டெட் கிடையாது. ஸோ பல விஷயங்கள் இருக்கு. அண்ட் இவங்களுடைய இது டெட்டை வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 61%. ஆர்ஓசி வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன், பட் ஃபண்டமெண்டல்ஸ் போனதுனால நான் சொல்லலை. ஸோ ஆர்ஓசி வந்து 26.6%, ஆர்ஓஇ வந்து 20%. இன்ட்ரென்சிக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூவேட் பண்ணுறது 1145, ஒரு 1300 அந்த ரேஞ்சில் வாங்குறதா இருந்தால் நான் வாங்குவேன். பட் நான் இங்கே வாங்குறது பதிலாக நான் ஃபாரின்லேயே போய் வாங்கிப்பேன். இந்த ப்ரைஸ்க்கு அப்படியே வாங்கிடுவேன் நான் யூனிலிவர். அண்ட் எபிட்டா வந்து எபிட்டா வந்து 33.9, நம்பர் ஆஃப் இக்விட்டி ஷேர் வந்து 235 crores, டெட் வந்து 1227 crores. இவங்களுடைய லாஸ்ட் குவார்ட்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 crores வந்து லாஸ்ட் குவார்ட்டர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 10 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,143 crores. கிட்டத்தட்ட 800 to 900 crores கிட்ட வந்து ராயல்ட்டியாவே இவங்களுக்கு போயிடும் யூனிலிவர்ஸ்க்கு. அண்ட் ராயல்ட்டி இதில் அது ரொம்ப அதிகம் கூட. அண்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 61% ஓன் பண்ணுறாங்க, எஃப்ஐஸ் வந்து ஒரு 13%, அண்ட் ஏஐஸ் வந்து ஒரு 12%, அண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு 0.04%, பப்ளிக் வந்து ஒரு 12% ஓன் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் இவங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ் மாடல்ஸ். நான் பல விஷயங்கள் சொல்லியாச்சு. அண்ட் இவங்களுடைய ராயல்ட்டி வந்து 8% கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்காங்க, 3.45% மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்களுடைய ராயல்ட்டி வந்து 3% இருக்கும். பட் நீங்கள் பார்க்கறதுக்கு வேணா இது சின்ன நம்பராக இருக்கும். பட் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் ஏற அவங்களுடைய ராயல்ட்டி பர்சன்டேஜ் வேணா கம்மியாகலாமே தவிர்த்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எப்பவுமே தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.